எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இன்றைக்கி தலைவர் பிறந்தநாள். தமிழ் இனத்தின் ஒரே தலைவர் மேதகு பிரபாகரன் அவருக்கு பிறந்தநாள். அவருக்கு தமிழ் இனத்தில் பிறந்தநாளை கொண்டாடுறது இது இல்லை. ஆனால் அவர் பிறந்து ஒரு வரலாறாக வாழ்ந்து இறந்தங்காட்டிக்கு அவர் பிறந்தநாளை நாம் கொண்டாடுறோம். அவருக்கு என் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவர் பிறந்த இனத்திலே நான் பிறந்ததுங்கிறது பெருமை எனக்கு. அதுக்கு மேலே அவர் வாழ்ந்த சமகாலத்தில் நானும் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அவரை தலை வணங்கி என் இனத்துக்காக அவர் தன் குடும்பத்தை எதை பற்றி யோசிக்காமல் தன்னோட எல்லாத்தையும் இழந்துட்டு நின்ன அந்த மனிதன் இதுக்கு மேலே ஒருத்தர் பிறப்பாரா இல்லை என்னன்னு தெரியல எனக்கு. நான் வாழ்ந்த காலத்தில் அவர் இருந்திருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 70 வயசு ஆனால் இது வரைக்கும் அவர் இருந்தார்னா என்ன ஈழத்தை அவர் அடைஞ்சிருப்பார். அவருக்கு என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தலை வணங்கி சொல்லிக்கிட்டு பராரி அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி நம்ம பேசுவோம். அப்போ பராரிங்கிற ஒரு படம் வந்துருக்குதுங்க. எழில் அப்படிங்கிற ஒருத்தர் டைரக்டர் பண்ணியிருக்காரு, புது டைரக்டரு. படம் நல்லா இருக்குதுங்க. தயவு செஞ்சு படம் ஃபேமிலியோடு பாருங்கள். அசிங்கமாவோ ஆபாசமாவோ எதுவுமே இல்லை. படத்தில் ஜாதி வெறி இருக்குது. ஆனால் ஜாதிங்கிறது எந்த கோடு வரைக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஜாதிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ஜாதி வெறி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஜாதி வெறினா வேறு சமூகத்தை காமிக்கலைங்க, ஒரே சமூகத்துக்குள்ளே வகையறை பிரித்து காமிக்கிறாங்க. அதில் நான் மேல்சு நீ ஒரே குலசாமி கும்பிட்றவங்கள நான் மேல் சாதி நான் மேலே உயர்ந்தவன் நான் கீழே நீ கீழே தாழ்ந்தவன்னு சொல்லி சண்டை கட்டிக்கிறாங்க. ஒரு ஏரியாவுக்குள்ளே தண்ணி விடாம அடைச்சி வச்சு ஒரு பாறைக்காக சண்டை கட்டி இப்படித்தான் அந்த பிரச்சனை போகுது. ஃபஸ்ட் ஸ்டாப் இப்படித்தான் போகுது. செகண்ட் ஹாப் அந்த ஊரில் பிழைக்க முடியாதனால எல்லாம் கடன் மாறங்காட்டி கர்நாடகாவுக்குள்ளே, அதாவது தமிழ்நாட்டு பார்டரில் தான் இந்த கதை ஆரம்பிக்குது. அப்போ அங்கேருந்து கர்நாடகாவுக்குள்ளே போகிறாங்க. ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு மேங்கோ ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகிறாங்க. அங்கே போனால் அவன் ஜாதி மதமெல்லாம் எதுவும் பார்க்குறதில்ல. அவன் மொழி இனமாகத்தான் நம்மளே பார்க்குறான். மொழிக்காரன் தமிழ்நாட்டுக்காரன்னு போட்டு அவனை பிடிச்சி அடித்து கடைசி கிளைமேக்ஸ், தயவு செஞ்சு கிளைமேக்ஸ் வரைக்கும் பாருங்கள். கிளைமேக்ஸில் ஒரு சினிமாலே நம்ம இந்தளவுக்கு கொடூரமாக காமிக்கிறது அப்படின்னு நிஜ வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிஜத்தில் அடி வாங்கினவங்க, அவமானப்பட்டவங்க, கேவலப்பட்டவங்க, பெண்கள், ஆண்கள், இவங்கெல்லாம் என்ன சுச்சுவேஷனில் இருந்திருப்பான்னு மட்டும் பாருங்கள். சில நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க படத்தில். 99% எனக்கு படம் பிடிச்சிது. அந்த 1% பிடிக்காத காரணம் சில வசனங்கள் மொழி இனமாக நிற்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறார் டைரக்டரு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லாட்டியுமே, ஆனால் அதுக்காக இந்த 1%க்காக மிச்ச 99% நல்லது நம்ம பாராட்டாமல் இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதுக்கு தான் இது சொல்கிறேன் நான். அப்புறம் ஒருத்தர் ஹீரோவோட அப்பா அது பகுத்தறிவாதி மாதிரி பேசுவார். சாமி இல்லை, இன்னும் சாமி கும்பிட்ற அப்படின்னு முதல்ல பேசிகிட்டு இருப்பார். அவர் என்ன எப்படி பேசுவார்னா தண்ணி போட்டு பேசிகிட்டு இருப்பார். அப்படி இதிலே புரிஞ்சுங்க அரசியல் என்ன. அப்புறம் அதை ஒருத்தர் தோழர்னு ஒருத்தர் இருப்பார். அதாவது எல்லாத்துக்கும் சமாதானமாக பேசுகிற ஒருத்தர் அந்த ஊருக்குள்ளே இருப்பார். அவருமே இவங்களோட சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர் ஒரு இடத்துல சொல்லுவாருங்க, செகண்ட் ஹாஃபில் அவங்க அப்பாட்ட, ஹீரோட அப்பாட்ட சொல்லுவார், ஏயா நீங்களும் தான் 57 வருஷம் மாறி ஆண்டுருக்கிறீங்க, தண்ணி கொடுக்க முடியல, எல்லா கர்நாடகாலேருந்து உங்களால் தண்ணி கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சூசகமாக சொல்லுவாப்பில். ஓப்பனாக சொல்லாமல் சுற்றி வேலை சொல்லுவாப்பில். 57 வருஷமாக தண்ணி எங்கே போய் நிற்கிதா அங்கேருந்தா வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் திருந்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பகுத்தறிவாதி, அதாவது ஹீரோவோட அப்பா திருந்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் செம சீனுங்க அது. அப்போ கடைசியில் ஹீரோ ஒரு டயலாக் பேசுவார், நீயும் நானும் கூலிடா, நம்மக்குள்ளே அடிச்சுக்கிட்டு என்னடா போகுது, அதாவது ஓட்டு அரசியலுக்காக பண்ணுறான் பார்த்தி, அவனை தாண்டா அவுத்து அவனமாக போக வைக்கணும். என்னை அவுத்து பார்க்க, என்னை அசிங்கப்படுத்தினாலையும் உன்னை அசிங்கப்படுத்தினாலையுமே நம்ம ஒரு செமையாக இருக்குங்க அந்த டைலாக்கு. அது சூப்பராக அந்த ஹீரோ கடைசியாக பேசுவார். அது கிளைமேக்ஸில் செமையாக இருக்குங்க. ஐயோ, அப்போ கர்நாடகா மக்கள் காப்பாற்றின மாதிரி காமிச்சிருப்பாங்க கிளைமேக்ஸில். அது சினிமாக்காக பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா தமிழை நான் அடி வாங்குறப்ப எந்த கர்நாடகா மக்களும் காப்பாற்றலை. இதை உண்மை அங்கே. இது புரிஞ்சுக்கிட்டா சரி. தமிழன்னு ஏன் நம்ம கொண்டாடுறோம், ஏன் ஒன்றா நிற்கணும்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது இந்த படம் பாருங்கள். படத்தில் சின்ன மைனஸ் இருந்தாலுமே நிறைய ப்ளஸ் இருக்குது. இதை எந்த வலைபேச்சு குரூப்புகளும் பேச மாட்டாங்க. இந்த படத்தை விமர்சனம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இது ஆட்சியாளர்களை குறை சொல்கிற மாதிரி இருக்குது, அதை பேசவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த புழு சட்டை மாறன் ஐயா அண்ணாச்சியும் பேச மாட்டாப்புல. ஏன்னா அவரும் திராவிட சொம்பு தான், இவங்களும் திராவிட சொம்பு தான். அந்த 3 பேருமே திராவிட சொம்பில் எவனுமே பேச மாட்டாங்க. இதே அமரன் படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. சிவகார்த்திகேயன் பெரிய பிடுங்கி மாதிரி பேசுவாங்க. அதை ப்ரொடியூசர் பண்ண கமலஹாசனை கொண்டாடுவாங்க.
ஆனால் அவர் பூணூல், அவரை தூக்கி கொண்டாடுவாங்க. அவர் ஐயோ அவர் அப்படிங்க, அவர் இப்படிங்க, அது அப்படி பண்ணிட்டாருங்க, இப்படி பண்ணிட்டாருங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஆள் போரி இருக்கிறது, அமெரிக்காவில் போய் படுத்திருக்கிறதே இந்த இந்த அரசியலை மாற்றுறதுக்காக. என்ன கேட்பானத்தனம் பண்ணலாம், முதலாளிகள் கார்பரேட் அரசியல் இந்த எலிமினாட்டின்னு சொல்கிறாங்களா, அவங்கள பற்றி அவங்ககிட்ட இருந்து என்னென்ன பிளான் பண்ணிட்டு வரப்போகிறாப்புல. கேட்டால் ஏஐ படிக்க போனார், அதை படிக்க போனார்னு புல்டா விட்டுட்டு தெரியுறாங்க. இவங்க இதுக்கெல்லாம் சொம்படிப்பாங்க. இந்த 3 பேருக்கு வந்து பேசுகிறாங்க, வலைப்பேச்சு இல்லை, ஒரு வலைப்பேச்சுன்னு விலை பேச்சு அது. அதாவது ப்ளே பை பாலிடிக்ஸ், மாறி மாறி ஒரே மாதிரி பேசவே மாட்டாங்க. கேட்டால் நடுநிலைம்பாங்க, மாறி மாறி பேசுவாங்க, மானம் கட்டவைங்க. அந்த அண்ணாச்சி அதே மாதிரி தான், இதை பற்றி பேசவே மாட்டார். சவுக்கு சங்கரை பற்றி அன்னைக்கெல்லாம் பேசினவரில் சப்போர்ட் பண்ண அப்படி இல்லைங்க. இப்போ ஏன் சவுக்கு சங்கர் வந்து இது டிஎம்கேக்கு எதிராக பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு சவுக்கு சங்கரை பற்றி பேசுகிறதே இல்லையே அண்ணாச்சி, பேசவே மாட்டாப்பிள்ளைங்களே. இதாங்க இவங்களை எப்பவுமே இப்படித்தாங்க, அவங்களை சொம்படிக்கிற வரைக்கும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இப்போ கமலஹாசனுமே இவர் வலைபேச்சு பிஸ்மி பல இடத்துல இப்போ கேவலமாக பேசியிருக்காப்புல. அவருக்கெல்லாம் அப்படிங்க இப்படிங்க, அவர் அப்படி பண்ணுவாருங்க இப்படி பண்ணுவாருங்கன்னு பேசியிருக்காப்புல. ஆனால் டிஎம்கே கூட போய் சேர்ந்தோன்னே அப்படியே இன்றைக்கி தூக்கி வச்சு பேசுகிறானுங்க. இவ்வளோ தானுங்க இவனுக்கு மானங்கட்ட அரசியல், ஓட்டு அரசியல் தானுங்க இவனுங்க. அதை தானுங்க இந்த படத்துலேயும் கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பாப்புல டைலாக். ஓட்டு அரசியலுக்காக அவனுக்கு தானே நம்ம அடிக்கணும், நீங்கள் நானும் அடிச்சுக்கிட்டேன்றா அவனை போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. தயவு செஞ்சு படம் பாருங்கள், குழந்தைகளை கூப்பிட்டு போய் பாருங்கள். எந்த அசிங்கமோ ஆபாசமான வசனமோ எதுவுமே இருக்காது, எல்லாம் மியூட் பண்ணிட்டாங்க. கெட்ட வார்த்தை நிறைய பேசுகிறாங்க இடத்துல, ஆனால் அந்த இடத்துல வந்து மியூட் பண்ணிட்டாங்க. அதனால் குழந்தைகளை பார்க்க வச்சு இதுதான் நம்ம சுற்றி நடக்கிற அரசியல்னு காமிங்க. தயவு செஞ்சு பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக இந்த மாதிரி படத்தையெல்லாம் ஓட வைக்கணும். ஹீரோவுக்கு பெருசாக நடிக்கவில்லை, கதாநாயகிகளும் பெருசாக நடிக்கிறதுக்கு வேலை இல்லைங்க. ஆனால் இருந்தாலும் படம் நல்லா தான் போகுது, கொஞ்சம் மெதுவாக லேகாக போகும். ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி படமெல்லாம் ஓட வைக்கணும். இது எல்லாம் இப்போ தமிழன்னு நம்ம ஏன் பெருமை சொல்லிக்கிற, எல்லாம் ஒன்றா நிற்கணும்னு சொல்கிறா. அவன் வந்து எந்த இடத்துலையுமே ஜாதியாவோ மதமாவோ அவன் பார்க்கவே இல்லைங்க. இப்போ இந்தியன் பெருமை எனக்கு எப்படி வரும், அவன் இந்த பாடுபடுத்துகிறான். என் அண்ணனை, எங்கள் அக்காவை, எங்கள் தங்கச்சியை, என் தம்பியை, என் குடும்பத்தை போய் அங்கே வேலைக்கு வந்துட்டாங்கன்னு ஒரு காரணத்துக்காக அந்த பாடுபடுத்துகிறான். முதல்ல ஒரு சீன் வருங்க படத்தில், இன்டர்வல் முடிஞ்சோனையுமே ஒரு ஹோட்டலில் தீபம் ஹோட்டல்னு போட்டிருப்பாங்க. அந்த ஹோட்டலில் போய் அடித்து உடச்சி நீ தமிழை எப்படிங்க வரலான்னு அங்கே இருக்கிற ஒரு அரசியல் கட்சிக்காரன் பண்ணுற வேலையை செய்வாங்க. இது எப்படிங்க நான் இந்தியன்னு நான் கொண்டாட முடியும், எனக்கு இந்தியன் பெருமை பேர், இந்த இந்தியன் பெருமை பேசுகிற பைத்தியார் நாய்களை தயவுசெய்து இந்த படத்தை பார்த்து பிஎத்திங்க போய் சரியா, அப்போ அது அறிவு வருமானு பார்ப்பா. இது கோவங்க, இது உணர்ச்சி வலி. இப்போ அந்த இடத்துல சினிமாங்கன்னு நம்ம பார்க்குறேன். உண்மையாலுமே அந்த இடத்துல ஒரு ஆம்பளும் பெண்ணு இருந்தாங்கன்னா அவங்களோட நிலைமை என்ன? 10 ஆம்பளை நின்று அடிக்கிறாங்க ஒரு ஆம்பளை என்ன பண்ண முடியும்? பாட்டுக்கெல்லாம் பெருசாக சிறியிலாலுமே ஒரு ஆம்பளை என்ன பண்ண முடியும்? அந்த பொம்பளையை போட்டு அந்த பாடுபடுத்துகிறாங்க. சினிமாவில் சென்சார் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுலேயே இந்தளவு காமிக்கிறாங்க அப்படின்னா உண்மையால் நடந்தது என்னவா இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்க இடத்துலேருந்து நம்மளை அந்த இடத்துல வச்சு பாருங்கள். நானுமே என் பொண்டாட்டியோ, எங்கள் அக்காவோ, என் தங்கச்சியோ, எங்கள் அம்மாவோ சிக்கிட்டு அவங்க 10 பேர்த்துக்கிட்ட கர்நாடகக்காரர்கிட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்க நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்கள எப்படி நீங்கள் காப்பாற்ற முடியும்? நீங்கள் என்ன பெரிய மல்யுத்த வீரராக இருங்க, பெரிய பாடி பில்டராக இருங்க, என்ன பண்ண முடியும்? 10 பேர் நின்றுக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியும். 2 பேர் கையை பிடிச்சிட்டாங்கனாலும் காலமுத்தி பிடிச்சாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியும். உங்கள் கண்ணு முன்னாடியே இனிமேல் நடக்கலை. இதுதானுங்க ஈழத்தில் நடந்தது. இதுக்கு தானே எதிர்த்து என் தலைவன் போராடினார். நம்ம தலைவர் அவ்வளோ தூரம் போராடினதுக்கு அப்புறம் அவர் தீவிரவாதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களெல்லாம் யார்? அதில் ஜெகன் ஒருத்தர் வருவாப்பில், அந்த அந்த கர்நாடக மக்கள் மாதிரி வருவாப்பில். அப்புறம் அவர் யார்? அவர் தீவிரவாதி இல்லையா, இனவாதி இல்லையா? தமிழன் பேசினா மட்டும்தான் இனவாதி, மற்றவங்க பேசுறது எல்லாமே பற்று இல்லையா, இனப்பற்று. நாங்கள் பேசினா மட்டும் இனவாதி ஆகிடுறா. இது சொன்னோம்னா நம்மளே கேன பையங்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த படத்தையெல்லாம் பண்ணுங்கள், பெருசாக பார்க்க வைங்க. எல்லோரும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா இதில் காமிச்சிக்கல எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் 80% அங்கே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. கர்நாடக பிரச்சனை வந்துட்டாலும் இந்த வட்டல் நாகராஜன் ஒருத்தர் வந்துருவாப்பில் தூக்கி பிடிச்சிட்டு. அந்த ஆள் என்ன கணக்கில் பேசுகிறேன்னு தெரியாமல் அடித்து நொறுக்கி தமிழன் அந்த பாடுபடுத்துகிறாங்க. இது எல்லாம் கேட்குறக்கு இந்த 57 வருஷமாக நாங்கள் தான் பிடிங்கி நிறுத்தினா அப்படிங்கிற இந்த கட்சியில் ஒரு மயிரும் பிடுங்க மாட்டாங்க. வேறு இன்றைக்கி ஏன் ஸ்டாலின் இந்த படத்தை பார்த்து பெருமை பேசலாமே, முதல்ல படம் கண்ணில் தண்ணி வரலாமே. இந்த படத்தை பார்த்தா ஸ்டாலினுக்கு தண்ணி வராது, பார்க்க மாட்டார், ஸ்டாலினுக்கு தண்ணியும் வராது. ஆனால் அமரன் படத்தை பார்த்து சொம்படிப்பாப்பில். ஆனால் அது பூணூல்காரன்னு தெரிஞ்சும் அதே பண்ணுவாப்பில். இது தாங்க இங்கே இருக்கிற அரசியல். ஓட்டு அரசியல் பிச்சு இருக்கிற மானங்கட்டவங்க இவங்கல்ல. தயவு செஞ்சு இந்த படங்களை பாருங்கள், பார்த்து பெருசாக பண்ணுங்கள். நல்ல படம், நல்லா கொண்டு என்ன இன்னும் கொஞ்சம் டைரக்ஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா வித்தியாசம் பண்ணல. இதெல்லாம் கொண்டாட வேண்டிய படம் தான். மற்ற ஜாதி படத்திலலாம் பெருமையாக பேசவே மாட்டேன். ஜாதி அடையாளமாக இல்லை அவமானமானங்கிறத ஒரு வீடியோவே நான் போட்டிருப்பேன், அதை வேணாலும் போய் பாருங்கள். எனக்கு ஜாதி வெறி இருக்கக்கூடாதுங்கிறது நானும் இருக்கிறேங்க. ஜாதி அடையாளமாக இருக்கணுங்கிறத எனக்கு மேலே யாரும் இல்லை, எனக்கு கீழே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான்.
அதே மாதிரி ஜாதி அடையாளமாக போட்டுக்கிறது தப்பே இல்லை. ஆனால் என் ஜாதி தான் உயர்ந்த ஜாதி, நான் ஆண்ட ஜாதி அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு ஏற்றுக்க. எல்லா ஜாதியும் ஆண்டிருக்குது அப்படிங்கிறதுல ஒரு வீடியோவே நான் போட்டிருப்பேன். நீங்கள் வேணாலும் அதை போய் பாருங்கள். அதே மாதிரி படத்தில் ஒரு ஜெயக்குமார்னு ஒருத்தர் வருவாப்பில். அவர் நான் தான் மேல் ஜாதின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பார்ப்பார். அதே அவர் அமனமாக படுக்க வச்சு ஆச்சு துணியெல்லாம் ஊற்றி போட்டு ஜட்டியோடு படுக்க வச்சுருப்பாங்க கர்நாடகாவில் அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரியில். அப்போ தான் அவருக்கு அறிவார். அதை கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு சீனில் அழுதுட்டு ஃபோன் பவுச்சு போட்டிருப்பாப்புல அவங்க கட்சி கொடியை அதை கழட்டி வீசுவாப்புல. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றம் இதுதான் தீர்வு. இதுதான் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இந்த ஓட்டு அரசியலை விட்டு போட்டு தமிழ் தேசியமும் ஒன்று நின்னால் மட்டும்தான். ஜாதியில் எல்லா ஜாதியுமே ஆண்டிருக்குது. எந்த ஜாதியுமே ஆளாமல் இல்லை, யாரும் மேலேயும் இல்லை, யாரும் கீழே இல்லை. நம்ம எல்லாம் ஒன்று சரிசமம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாம் ஒன்றா நின்னால் மட்டும்தான். ஜாதியை ஒழிக்கிறதுனால நம்ம தமிழ்னா அடையாளம் காமிக்கவே முடியாது. ஜாதியை ஒழிக்க வேண்டாம், ஜாதிக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை ஒழிக்கணும். நான் பெரிய ஆளுங்கிற ஜாதி அந்த வெறியை ஒழிச்சிட்டு ஜாதி நீயும் நானும் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த புரிதலை கொண்டு எல்லாம் ஒன்றா நின்னோம்னா நம்மளுக்கான உரிமைகள் அனைத்தும் கிடைக்கும். நம்ம மக்கள் நம்ம வருங்கால தலைமுறையும் நிம்மதியாக வாழ முடியுங்கிறது இந்த படத்துலேயும் சொல்லியிருக்கிறாங்க. நானும் அதை வலியுறுத்துகிறேன். இந்த படம் எடுத்து எழிலவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியும் என் மனந்தார வாழ்த்துக்களும். இன்னும் நல்லா கற்றுக்கிட்டு இன்னும் நல்லா தெளிவாக எடுங்க. நிறைய இடத்துல உங்களுடைய கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சில இடங்களில் எனக்கு பிடிக்கல, சில வசனங்கள் எனக்கு பிடிக்கல தான், அதையும் சொல்லிடுறேன். மொழி இனம் இல்லைலாம் பார்க்காதீங்கலாம் சொல்கிறாரு. அதை பார்க்காம அவன் பார்க்காம இருக்கிறான், அவன் அதை பார்த்துங்கிறத நான் அடிக்கிறேன். அப்போ நானும் என்னை பார்த்து என்னை பாதுகாத்துக்கவாக என்னை பார்க்கணும், அதை பார்க்கணுமில்ல அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஏன்னா அப்போ கன்னடக்காரன் மொழி இனமாக பார்த்தா என்னை அடிக்கிறேன், தமிழ்னு சொல்லி என்னை அடிக்கிறான். அப்போ என்னை நான் பாதுகாத்துக்காக நான் தமிழ்லாம் இல்லையா நான் பார்த்துக்கணும் இல்லையா? நான் பார்த்துக்கிட்டு என்னை கூட இருக்கிறவனை பார்த்தா சேர்த்து நிற்க வைக்கணுமா? விட்டுக்கா நீ எந்த ஜாதியாக வேணா இரு, நானும் மேலேயும் இல்லை நீயும் மேலேயும் இல்லை, நம்ம விட்டுக்கா நிற்கணும் இல்லை. அதுக்காவது இனம் மொழி பார்க்கணும், ஜாதியும் பார்க்கணும் இல்லையா? அதுதான் நான் சொல்ல வர கருத்து. தயவு செஞ்சு இந்த படத்தை பாராட்டுங்க, கொண்டாடுங்க. மற்ற இந்த பெரிய நடிகர் படம் அவ்வளோ கோடி செலவு எடுத்து இவ்வளோ கோடி செலவு எடுத்து அவனையெல்லாம் பாராட்டாத விட்டு போட்டு இந்த மாதிரி படத்தை பாராட்டினீங்கன்னா மக்களுக்கு புரிதல் அதிகமாக ஒரு நிறைய பேர் பார்த்தாங்கன்னா ஒரு சிலராவது திருந்துவாங்க அப்படிங்கிறது என்ன நம்பிக்கை. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நல்ல எண்ணங்களை விதைப்போம். தலைவர் பிரபாகரனுக்கும் தமிழ் வாழ்க, தமிழ் தேசியம் வளர்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க. நன்றி, வணக்கம். உலகம் சமநிலை பெற வேண்டும்.